இல்லை. ஆ இப்போ சொல்லுங்க. நிலா. ஆ நிலா. நீங்க தான் அர்ஜுன்னு என்னால இப்போ வரைக்கும் நம்ப முடியல. ஏங்க என்னங்க இப்படி சொல்கிறீங்க? உங்களை மீட் பண்ணணும்னு நான் எவ்வளோ நாளாக ட்ரை பண்ணிகிட்டு இருக்கேன் தெரியுமா? இப்போ வந்தால் நீங்கள் தான் அர்ஜுனான்னு கேட்குறீங்க. இல்ல, நீங்க ஆபீஸ்ல எப்படி இருப்பீங்கன்னு தெரியும்ல, அதனால தான் கேட்டேன். ஆஃபீஸில் அப்படி தாங்க இருக்க முடியும், இல்லைன்னா வேலை வாங்க முடியுமா என்ன? ஆ, ஆமா. அது மட்டும் இல்லாமல் உங்களால் தான் என் அக்கா குழந்தையும் அக்காவும் நல்லா இருக்காங்க. அப்படி இருக்கும்போது உங்ககிட்ட நான் போய் சொல்வேனா? நான் தாங்க அர்ஜுன். சரிங்க, நான் நம்புறேன். அப்புறம் குழந்தை எப்படி இருக்கா? நல்லா இருக்காளா? நல்லா இருக்கா. செம்ம வாள். அவள் இல்லாமல் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. என்ன பண்ணுறது? வேலை செய்யணும்ல, தள்ளி தான் இருக்கணும். ஓ, அப்படியா? ஒரு நாள் உங்களை வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறேன், ரொம்ப சந்தோஷப்படுவா. ம் அர்ஜுன், சொல்லுங்க. சாரிங்க, அன்னைக்கு உங்களை வர சொல்லிட்டு நான் வராமல் இருந்ததுக்கு. நான் வரக்கூடாதுன்னுலாம் நினைக்கல, என்னால் வர முடியாத சுச்சுவேஷன். அதான் அர்ஜுன். அட பரவாயில்லங்க. சொல்லப்போனால் நான் தான் சாரி கேட்கணும். அன்னைக்கு என்னாலையும் வர முடியாத சூழ்நிலை. ஓ, சரி விடுங்க, இப்போ எதுக்கு அது? நீங்கள் எப்படி பெங்களூரில்? சென்னையில் தானே ஒர்க் பண்ணீங்க? அங்கே ஒன்றும் எதுவும் செட் ஆகலை, அதான் ஃப்ரெண்டு மூலயமா பெங்களூருக்கு வந்துட்டேன். ஓ சரி சரி. சரிங்க, டைம் ஆயிடுச்சு. வாங்க, நான் உங்களை ட்ராப் பண்ணிவிட்டு நான் கிளம்புறேன். இல்லை, பரவாயில்ல, நான் பார்த்துக்கிறேன். அட நீங்கள் என் ஃப்ரெண்டு தானே? ஆமாம், ஃப்ரெண்டு தான். அப்புறம் என்னங்க, வாங்க போகலாம். நீங்கள் ட்ராப் பண்ணிகிட்டே போகிறேன், இது கூட பண்ண மாட்டேனா? ஓகே. ஊருக்குள்ளே நான் இருந்து தீவுக்குள்ளே காதலித்தான் நான் பரப்பின் வானத்திலே விண்மீனிகள் கண்ணில் வந்து தேடுதடா பௌர்ணமியோ நெஞ்சுக்குள்ளே யாருதடா. என்ன சார், செம்ம ஹாப்பியாக இருக்கீங்க போல. எண்ணத்தில் வண்ணத்து பூச்சிகள் வந்து வந்து கண்ணாம்பூச்சி ஆடுது, என் மனசுல கிச்சி கிச்சி மூட்டுது. டேய் என்னன்னு சொல்லுடா. ஒன்றும் இல்லை, சும்மா பாட்டு பாடணும்னு தோணுச்சு பாடுறேன். அப்படியா? ஆ கிரண், நான் இன்னைக்கு சாக்லேட்டை மீட் பண்ணேன். என்னது? ரோட்டை பார்த்து ஓட்டுறா? யாரை மீட் பண்ண? அதான்டா, அக்காவுக்கு பிளட் கொடுத்துச்சுல ஒரு பொண்ணு சென்னையில், அந்த பொண்ணு தான். ஓ, இன்னொன்று தெரியுமா? அந்த பொண்ணு என் ஆஃபீஸில் தான் ஒர்க் பண்ணுது. ஆஃபீஸ்லையா? அட ஆமாண்டா, என்னோட ஆஃபீஸில் தான் ஒர்க் பண்ணுது. பொண்ணு பேர் கூட நிலா. என்ன என்ன சொன்ன? நிலாவா? ஆமாம் நிலா. நீ வண்டியை அங்கே பார்த்து ஓட்டு. ஆ அர்ஜுன், எனக்கு கொஞ்சம் டீட்டெயில்ஸ்லாம் கிடைச்சிருக்கு. என்னடா சொல்கிற? டீட்டெயில்ஸ் கிடைச்சிருச்சா? அந்த பொண்ணு டீட்டெயில் மட்டும்தான் கிடைச்சிருக்கு, டிரைவர் டீட்டெயில் கிடைக்கல இன்னும். நான் அந்த அட்ரஸை தேடி போனேன், ஆனால் அவங்க வீட்டுக்கு போகல. பக்கத்தில் இருக்கவங்கள்ட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிட்டேன். அந்த பொண்ணு தான் கன்ஃபார்ம். ஃபேமிலி எல்லாம் சென்னையிலே இருக்காங்க, அந்த பொண்ணு மட்டும் பெங்களூரில் ஒர்க் பண்ணுறேன்னு சொல்கிறாங்க. பெங்களூர்லையா? அட்ரஸ் எங்கே இருக்கா அந்த பொண்ணு? இல்லைடா, அட்ரஸ்லாம் இல்லை, அவங்களுக்குமே அட்ரஸ் தெரியல. பொண்ணு பெங்களூரில் ஒர்க் பண்ணுறதுன்னு மட்டும்தான் தெரிஞ்சிச்சு. நானும் போய் அவங்க பேரண்ட்ஸ்கிட்ட உங்கள் பொண்ணு அட்ரஸ் கொடுங்கன்னு கேட்க முடியாதுல்ல, அதான்.
ஆனால் பக்கத்தில் இருக்கவங்கள்ட்ட சொல்லிவிட்டு என்னோட நம்பர் கொடுத்துட்டு தான் வந்திருக்கேன். அட்ரஸ் கிடைச்சதுன்னா எனக்கு சொல்லுங்கள் அப்படின்னு. அவங்க ஃபோன் பண்ணி சொல்கிறேன்னு சொல்லியிருக்காங்க. நீ ஒன்றும் கவலைப்படாத, சீக்கிரமாக கண்டுபிடிச்சிடலாம். பிரியா, பிரியா. சார் சார் நில்லுங்க. சிஸ்டர், ஆக்சிடெண்ட் ஆனிச்சுன்னு ஒரு பொண்ணு பேர் ரியா இங்கே தானே அட்மிட் பண்ணியிருக்காங்க. ஆமாம் சார். சிஸ்டர், அவள் எங்கே இருக்கா? நல்லா இருக்கால? அவளுக்கு ஒன்றும் ஆகலைல்ல? என்னை கேட்டாளா? சார் சார் பொறுமையாக இருங்க. அவங்க இறந்துட்டாங்க சார். என்ன சொல்கிறீங்க? அப்படிலாம் சொல்லாதீங்க, அவளுக்கு ஒன்றும் ஆகாது. சார் உண்மையை தான் சார் சொன்னேன். அவங்க இறந்துட்டாங்க. இப்போ தான் அவங்க அப்பா அம்மா எல்லா ஃபார்மாலிட்டிஸும் முடிச்சுட்டு போகிறாங்க. அந்த பொண்ணு உங்களுக்கு தெரிஞ்சவங்களா? ஆமாம் சிஸ்டர். ஏன் கேட்குறீங்க? நீங்கள் ஒன்றும் தப்பாக நினச்சிக்காதீங்க. நான் ஏன் கேட்குறேன்னா, அவங்க அப்பா அம்மாவுக்கு அந்த பொண்ணு ஒரே பொண்ணுன்னு நினைக்கிறேன். இந்த நிலைமையிலையும் அந்த பொண்ணோட கண்ணை இன்னொரு பொண்ணுக்கு கொடுத்துட்டு போகிறாங்க. அதனால தான் சார் கேட்குறேன். அவங்கள பார்க்குறப்ப ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. அவங்களுக்கு இருந்த பொண்ணும் இப்போ இல்லை அவங்களுக்கு. அதான் சார், நீங்கள் அவங்கள கொஞ்சம் பார்த்துக்கோங்க. சரி சிஸ்டர். உன்னை சேரும் நாளை தினமே சார் வாங்க நீலா, சொல்லுங்கள். சார் மெயில் பண்ணியிருக்கேன், நீங்கள் இன்னும் பார்க்கல. அதான் சொல்லிட்டு போகலான்னு வந்தேன். இல்லை நீலா, நான் பார்த்துட்டேன். இப்போ தான் பார்த்தேன். எல்லாம் கரெக்டாக இருக்குது. ஓகே சார். ஏன் ரொம்ப அப்செட்டாக இருக்கிற மாதிரி இருக்கீங்க? அப்படியா? அப்படி இல்லையே, நான் நார்மலாக தான் இருக்கேன். ஓகே, ஒர்க்லாம் எப்படி போகுது? எல்லாம் கரெக்டாக போகுது சார். வேலை இன்னும் கொஞ்ச நாளில் முடிஞ்சிடும்னு நினைக்கிறேன். ஓ அப்படியா? சரி ஓகே, வாங்க போகலாம். சார் வேலை எப்படி நடக்குதுன்னு செக் பண்ண வேணாமா நீலா? ஆமாம் சார், செக் பண்ணணும். அப்புறம் என்ன, வாங்க போகலாம். ஓகே சார். சார் ஃப்ரண்ட்லலாம் எல்லா வேலையும் முடிஞ்சிருச்சு சார். பேக் சைடு தான் கொஞ்சம் வேலை இருக்குன்னு சொன்னாங்க. ஓகே, நான் பார்த்துக்கிறேன். அதுக்கு எதுக்கு என்னை கூப்பிட்டு வந்தார்? என்ன என்ன சொன்னீங்க? நான் ஒன்றும் சொல்லலையே. பாம்பு காது எப்படி கேட்டிருக்கோம்? பக்கத்திலே இருந்து மைண்ட் வாய்ஸ்ன்ட்டு சத்தமாக பேசுனா கேட்காம. சார் சரி சரி விடுங்க, நான் பார்த்துக்கிறேன். அண்ணா. சொல்லுங்க தம்பி. என்னண்ணா, வேலைலாம் எப்படி போகுது? தம்பி, முன்னாடிலாம் எல்லாம் முடிச்சிட்டோம். பின்னாடி தான் தம்பி கொஞ்சம் வேலை இருக்கு. அதுவும் ஒரு வாரத்துல முடிச்சிடலாம், நீங்க கவலைப்படாதீங்க. சரிங்கண்ணா. அப்புறம் தம்பி, இதுக்கப்புறம் ஏதாவது வேலை வந்தாலும் கொஞ்சம் பார்த்து பண்ணுங்க. கண்டிப்பா. நீங்கள் போங்கண்ணா, வேலையை பாருங்க. சரி தம்பி, பார்த்து நில்லுங்க. இடம் ஒன்றும் சரி பண்ணல, எல்லாம் அப்படியே போட்டது மாதிரியே இருக்கு. கீழே விழுந்துட போறீங்க. நான் பார்த்துக்கிறேண்ணா, நீங்கள் போங்க. சார் ஏய் பார்த்து வா. ஏய் பார்த்து. பார்த்து வர மாட்டியா?
சாரி சார். என்ன? ஆ ஒன்றும் இல்லையே. எதுக்கு இங்கே வந்த? ஆ அது ஆ மதியம் ஒரு மீட்டிங் இருக்கு, அதை சொல்லலான்னு தான். ஆமாம், டைம் ஆயிடுச்சு. சரி, கிளம்பலாம். ம். அர்ஜுன், என்னடா ஆச்சு உனக்கு? நீ இப்படிலாம் இல்லையே. இதெல்லாம் சரியில்லை. அவன் உன்னோட ஃப்ரெண்டு. சார் கிளம்பலாம். ஆ போங்க, வரேன். சாப்பிடாம என்ன யோசிச்சுட்டு இருக்க? அந்த பொண்ணை பற்றி தான். எந்த பொண்ணு? நிலா. அந்த பொண்ணுக்கு என்ன? எனக்கு என்ன ஆச்சுன்னு தெரியலடா. அவளை பார்க்குறப்பெல்லாம் ஏதோ ரொம்ப நாள் என் கூட இருந்த மாதிரி ஒரு ஃபீல். ஃபோனில் பேசின பொண்ணு இப்போ நேரில் பார்க்குற, பேசுகிற, அதான் அப்படி தோணுது. இல்லைடா, இது இப்போ வந்ததில்ல. அவளை ஃபஸ்ட் டைம் பீச்சில் பார்த்தேன்ல, அப்போயிலேருந்து இப்போ வரைக்கும் அப்படி தான் தோணுது. இது என்னன்னு சொல்ல தெரியல, ஆனால் பயமாக இருக்குடா. ஃப்ரீயாக விடு, பார்த்துக்கலாம். அப்புறம் நாளைக்கு உனக்கு ஒரு சர்ப்ரைஸ். அதுவும் என்னோட கிஃப்ட்டு ரெடின்னா தான் கொடுப்பேன், இல்லைன்னா மறுநாள் தான். என்ன சர்ப்ரைஸா? அதுவும் நீ? சரி சொல்லு, என்ன சர்ப்ரைஸ்? நாளைக்கு வரைக்கும் வெயிட் பண்ணு. ஓவராக பில்டப் பண்ணுறேன். ம் ஆ அர்ஜுன், எனக்கு ஒரு ஹெல்ப்பு. அந்த பொண்ணு நிலா இருக்காங்கல்ல, அவங்க ஃபோட்டோ இருந்தால் எனக்கு சென்ட் பண்ணுறியா? ஏன்டா ஃபோட்டோ? நீ ஆஃபீஸ்க்கு வா, நம்ம நேரில் மீட் பண்ணி பேசலாம். அவன் ஒன்றும் சொல்ல மாட்டா. நீ அனுப்புடா, நான் அப்புறமா வந்து நேரில் பார்த்துக்கிறேன். சரி, ஓகே, ஏதோ பண்ணுற. சரி, எதையும் யோசிக்காம சாப்பிடு. எனக்கு ஒரு வேலை இருக்குது, நான் அதை முடிச்சுட்டு வரேன். சார், அது அந்த பொண்ணு தானா? ஆமாம் சார், நீங்கள் அனுப்பின ஃபோட்டோவில் இருக்கிற பொண்ணு தான். நீங்கள் உண்மையை தானே சொல்கிறீங்க? சார், எங்கள் ஏரியா பொண்ணு சார். எப்படி சார் நான் மாற்றி சொல்ல முடியும்? அது அந்த பொண்ணு தான் சார். ரொம்ப நன்றி சார். அர்ஜுன், நான் சொன்ன சர்ப்ரைஸ் ரெடியாக இருக்கு. டே அர்ஜுன், ரெடியாக இரு என்னோட சர்ப்ரைஸை பார்க்க.